الحمد لله الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை சஃபத்து தஃபாசீர் என்ற விளக்க உரை கிதாபின் மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த தஃப்சீர், அதனுடைய நடைமுறை போங்கு மிகவும் எளிதானதாகவும் புரிவதற்கு மிகவும் இலகுவானதாகவும் இருக்கிறது. அந்த தஃப்சீரிலே முதலாவது சொன்னதை போன்று லேசாக ஞாபகம் மூட்டிக் கொள்கிறோம். அதிலே தஃப்சீர் துபரி, கஷாஃப் குர்துபி, ஆலூசி, தஃப்சீர் இப்னு கசீர், அல் பஹருல் முஹீத் போன்ற தஃப்சீர்களிலிருந்து முக்கியமான கருத்துக்களை, முக்கியமான விஷயங்களை, விளக்கங்களை எடுத்து இதிலே அழகான முறையிலே பி உஸ்லூபின் முஅத்தபர், அதாவது அழகான உஸ்லூப்ல கோர்வையான பேச்சுக்களோடு அதனுடைய எல்லா விஷயங்களையும் கவனிக்கும் வண்ணமாக தெளிவாக இதிலே கோர்வை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளில் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 54 ஆயத்துகளை முடித்து 55வது ஆயத்துகளை பார்க்க இருக்கிறோம். 55வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரை. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً என்ற ஆயத்தில் ஆரம்பமாகி பிமா கானு யஃப்ஸுகூன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள தஃப்சீரைத்தான், விளக்கங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தின் தலைப்பு பாடம் 58வது பாடம். ஒய்து குல்தும் யா மூசா என்று ஆரம்பமாகும் ஆயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு, முதலாவது பாடம், எப்பொழுதுமே வழக்கமாக நாம் சொல்வது உண்டு, முதலாவது பாடம் எப்பொழுதுமே நாம் அதற்கு வைக்கக்கூடிய தலைப்பு அகராதி மற்றும் தொடர்பு. அகராதி என்றால் அதில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய பொருள் அகராதியிலே, லோகத்திலே என்னவென்று நாம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்வதை போன்று தெளிவாக இன்னும் சில விளக்கங்களோடு சொல்வோம். தொடர்பு என்றால் என்ன? இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆயத்துக்கும் மத்தியிலே உள்ள தொடர்புகள் என்ன, கனெக்ஷன், இந்த ரெண்டுக்கும் மத்தியில கனெக்ஷன் என்ன என்பதை நாம் தெளிவுபடுத்துவதைத்தான் தொடர்பு என்பதாக சொல்வோம். அல் முனாசபா என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் தொடர்பு வைத்திருப்பார். அல் லுகா என்பதாக அகராதிக்கு அரபியிலே வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். சரி, முதலாவது இந்த ஆயத்தை இந்த பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக வழக்கம் போல் ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்துவிட்டு செல்வதன் மூலம் நமக்கு பல பிரயோஜனங்கள், பயன்கள் கிடைக்கும். முதலாவது ஆயத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇது குல்தும் யா மூசா. வஇது குல்தும் நீங்கள் கூறினீர்கள், யா மூசா, ஓ மூசாவே, லன் நுஅ்மின லக உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், ஹத்தா நரல்லாஹ ஜஹரதன் அல்லாஹுவை நாங்கள் கண்கூடாக பகிரங்கமாக பார்க்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம். ஃபஅகதத்குமுஸ் ஸாயிகத்து இவ்வாறு கூறிய பொழுது பூகம்பம் உங்களை பிடித்து கொண்டது. சாயகத் என்றால்
சாயக்கத் என்றால் இடி முழக்கம், பெரும் சப்தத்திற்கு சொல்லப்படும். பெரும் சப்தம், அது பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் உங்களை பிடித்து கொண்டது. அன்தும் தந்துரு, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே, ஓ மூசாவே, நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் எதுவரை அல்லாவை நாங்கள் தெளிவாக பகிரங்கமாக பார்க்கவில்லையோ அது வரைக்கும் உங்களை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் கூறிய பொழுது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் உங்களை பிடித்து கொண்டது. சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். சும்ம பிறகு பஅஸ்னாக்கும் உங்களை நாம் எழுப்பினோம், மின் பஅதி மௌத்திக்கும் உங்களுடைய இறப்பிற்கு பிறகு, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களை நாம் எழுப்பினோம். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக ஆகுவதற்காக வேண்டி, நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக வேண்டி உங்களை நாம் என்ன செஞ்சோம், உங்களுடைய மரணத்திற்கு பின்பும் உங்களை நாம் எழுப்பினோம். வலல்லல்னா அலைக்குமுல் கமாம், மேலும் நாம் உங்களுக்கு மேகம் நிழல் படும்படியாக செய்து, வஅன்சல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, உங்கள் மீது மண்ணு சல்வா என்ற இரு வகை உணவை இறக்கி வைத்தோம். மண்ணு செல்வா என்பது ஒரு இரு வகையான உயர்ந்த ரக உணவை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். குழுமின் தையிபாத்தி மா ரசக்னாக்கும், அவர்களை நோக்கி நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவற்றை புசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம். வமா வலமூனா, எனினும் நம் கட்டளையை மீறிய அவர்கள் நமக்கொன்றும் தீங்கிழைத்து விடவில்லை. வமா வலமூனா, அவங்க நம்ம கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டாங்க, அதனால நமக்கு ஏதாவது தீங்கிழித்தாங்களா? வமா வலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظலிமூன், தங்களுக்கு தாமே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டார்கள். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظலிமூன் வஇது குல்னா துகுலூ ஹாதிஹில் கர்யா, இன்னும் நாம் அவர்களுக்கு சொன்ன பொழுது, உதுகுலு ஹாதிஹில் கர்யா, இந்த ஊரிலே நுழையுங்கள், மேலும் உங்கள் மூதாதையர்களை நோக்கி, முன்னாடி இருந்தவங்களை பார்த்து, நீங்கள் இந்த நகருக்கு சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமானவற்றை தாராளமாக புசியுங்கள். வைது குல்னது ஹுலு ஹாதிஹில் கரியத ஃபகுலு மின்ஹா ஹைஸ் ஷி'தும் ரகதன், உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் விரும்பியவாறு புசியுங்கள் என்று இந்த உங்களுக்கு முன்னால் உள்ளவருக்கு சொன்ன, இதுக்குள்ள நுழையுங்க, இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் என்னது விரும்பியவாறு புசியுங்கள் என்பதாக சொன்னோம். வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், அதன் வாயிலில் நுழையும் பொழுது தலை குனிந்து செல்லுங்கள். வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், ஹித்தத்துன் எங்கள் பாவ சுமையை நீக்குக, எங்கள் பாவ சுமை நீங்குக எனவும் கூறுங்கள், உங்கள் குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், நன்மை செய்தோருக்கு அதன் கூலியை அதிகப்படுத்தியும் கொடுப்போம் என கூறியிருந்தோம். فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. فبدل الذين ظلموا, ஆனால் வரம்பு மீறிக்கொண்டே வந்த அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்றிவிட்டு கூறப்படாத ஒரு வார்த்தையை ஹின்தத்துன் கோதுமை என்று கூறினார்கள். ஃபபத்தல் அல்லதீன ஸலமு, அநியாயம் செய்தவர்கள் மாற்றிவிட்டார்கள், கவுலன் ஒரு சொல்லை, கைரல்லதி கீரலகும், எந்த சொல் அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அது அல்லாத வேற சொல்லை சொல்லிவிட்டார்கள். ஹித்தத்துன் என்பதா ஹின்தத்துன் என்பதாக, ஹித்தத்துன் என்றால் எங்கள் பாவச்சுமை நீங்குக என்று, ஹின்தத்துன் என்றால் கோதுமை. ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமாய் பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் இவ்விதம் மாற்றி கூறி பாவம் செய்ததனால் வரம்பு மீறிய அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ஆயத்திலே கூறி காண்பிக்கின்றார். இந்த ஆயத்தை பார்த்தோம், இதில் உள்ள அர்த்தங்களை பார்த்தோம், இதுல ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கும் என்ன சொல்ல வராங்கிறது. அப்ப இதனுடைய இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில உள்ள தொடர்பு என்ன, ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதை இப்பொழுது பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அகராதி பொருட்கள், தப்சீர்கள், இதை பற்றி நாம் பார்ப்போம்.
வாருங்கள் கிதாபை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة إلى بما كانوا يفسقون. இந்த ஆயத்திலிருந்து இந்த ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்றாக பார்க்க போகிறோம். அதனுடைய அர்த்தங்களை பார்த்தோம். அல் முனாசபா, முதலாவது தொடர்பு. بعد أن ذكرهم الله تعالى ذكرهم تعالى بالنعم, அவர்களுடைய நியாமத்துகளை பற்றி அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு, அவர்களுடைய நியாமத்துகள் என்னென்ன கொடுத்தோங்கிறத அல்லாஹ் சொன்னான். எவ்வளோ நியாமத்துகள் எல்லாம் செஞ்சிருக்கான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தான். உங்களுக்கு கிதாப வேதத்தை இறக்குனது ஒரு நியாமத்து. அதே போல என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு உலகத்தார்களை சிறப்பாக்கி வச்சது ஒரு நியாமத். அதுபோல வேதங்களை உங்களுக்கு இறக்கி வச்சது ஒரு நியாமத். ஃபிரௌனுடைய அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றினது ஒரு நியாமத். அதே போல உங்களுக்கு ஃபிரௌனை மூழ்கடிச்சு உங்களை இன்னும் உயர்வாக்குனது ஒரு நியாமத். உங்களை நபிமார்களை ஆக்குனேன், உங்களை நான் அரசர்களை ஆக்கினேன், உங்களை அரசர்களை ஆக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு நியாமத். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து பலவாறு உங்களுக்கு நியாமத்துகள் அதிகமாக அல்லாஹ் செஞ்சான். அவ்வளோ நியாமத்துகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டியதற்கு பின்பாக பையன லௌனம் மின் அல்வானி துக்யானிஹிம் வ ஜுஹூதிஹிம். அப்போ எல்லா நியாமத்துகளும் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் சொல்லி காமிச்சான். மேலுள்ள ஆயத்துக்களில் ஃபுல்லாக வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸுமூனக்கும். அப்புறம் வைது ஃபரக்னா பிக்குமுல் பஹர, கடலை பிளந்து உங்களை காப்பாற்றியது. அகரக்னா அல ஃபிரௌன, ஃபிரௌனை மூழ்கடித்தோம். அதுக்கப்புறம் சும்மா அஃபௌன அன்கும் இம்பாய் தாலிக்க, நீங்கள் உங்களை என்ன செஞ்சோம், நீங்கள் காலை கன்றை வணங்கினதுக்கு பிறகு உங்களை மன்னிச்சு இது பண்ணோம். வைத ஆத்தினா மூசல் கிதாபுல் ஃபர்கான, கிதாப் வேதத்தை இறக்கணும், ஃபர்கானை இறக்கி வச்சோம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்னது பத்தாப அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சா மன்னிப்பு கொடுத்தான், இதெல்லாம் கொடுத்தான். இன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்களை உங்களை சிறப்பாக்கி வச்சான். இப்படி பல நியாமத்துகளை அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு பையன லௌனம் மின் அல்வானி துக்யானிஹிம் வ ஜுஹூதிஹிம், விளக்குகிறான். அல்லாஹ் விளக்குறான். லௌனம் மின் அல்வானி துக்யானிஹிம், அவர்களுடைய அட்டூழியத்தினுடைய நிறங்களிலிருந்து உள்ள நிறத்தை விளக்குறான். வ ஜுஹூதிஹிம், அவர்களுடைய மறுப்பு, விதண்டாவாதம், முரண்பாடு, என்னுடைய விஷயங்களை விளக்குறான். வ தப்தீலிஹிம் லி அவாமிரில்லா, அல்லாஹுடைய கட்டளைகளை மாற்றுவது. தப்தீலிஹிம்னா அவர்கள் மாற்றுவது. எவ்வளோ விஷயங்களை மாற்றினாங்க, இதைத்தான் சொல்ல வரான். அவன் துகியான், அவங்களுடைய அநியாயம் இந்த ஆயத்தில் வரும். அவங்க செய்யக்கூடிய அநியாயம் எவ்வளோ பெரிய அநியாயங்கிறதையும். அதே மாதிரி ஜுஹூத், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு போயிருக்கும்போது அங்கே அவங்க பிடிக்கிற விரண்டாவாதம், பிடிக்கிற விதண்டாவாதங்கள். தப்தீலிஹிம் லி அவாமிரில்லா, அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், இவங்க ஒன்று செய்வாங்க. இந்த ஆயத்திலே சொன்னான் ஹித்தத்துன் என்று அல்லாஹ் சொல்லுவான், ஹித்தத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படி மாறு செய்யறது. எப்படி வஹும் மஅல் குஃப்ரி வல் இஸ்யானி. அப்புறம் ஒரு கூட்டத்தால் நினைச்சாங்க குஃப்ர்லையும் மாறு செய்வதிலையும் அவங்க இருக்கிறாங்க. யுஆமிலூன பில் லுத்ஃபி வல் இஹ்சானி, ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட மென்மையை கொண்டும் உபகாரத்தை கொண்டும் நடைமுறைப்படுறாங்க. அவங்க அநியாயத்திலையும் குஃப்ர்லையும் இருக்கிறாங்க. அவங்களோட இவங்க சேர்ந்து உறவாடுறது, மென்மையோட உபகாரத்தோடு நடக்கிறது. ஆமிலுன்னா அவர்களோடு பழகுகிறார்கள். மென்மையை கொண்டும் உபகாரங்களை கொண்டும் இவங்க என்ன செய்றாங்க, பழகக்கூடிய விதங்கள். ஃபமா அக்பஹும் மின் உம்மத்தின் வமா அஹ்ஸாஹும், உம்மத்துகளில் அவர்கள் எவ்வளவு கேடு கெட்டவர்கள். ஃபமா அக்பஹும்னா அவர்கள் எவ்வளவு கேடு கெட்டவர்கள். மின் உம்மத்தின், உம்மத்திலிருந்து சமுதாயங்கள்ல இவர்கள் எவ்வளவு கேடுபட்ட சமுதாயம். வமா அஹ்ஸாஹும், எவ்வளவு இழிவான ஒரு சமுதாயம். இஸ்மு தஃதீல் அல்லாஹ், ஆச்சரியத்துடைய குறி. எவ்வளோ ஒரு கேவலமான இழிவான ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். கால திபிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லம்மா சாப பனு இஸ்ராஈல மின் இபாதத்தில் இஜ்லி அமர் அல்லாஹு தஆலா மூசா அன் யக்தார மின் கௌமிஹி ரிஜாலன் யஅததிரூன இலைஹி மின் இபாதத்திஹிமுல் இஜ்லி. மின் இபாதத்திஹிமுல் இஜ்லினே சொல்லலாம். அதாவது லம்மா சாப பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் தௌபா செய்த பொழுது, முன்னாடி சொன்னோம் மின் இபாதத்தில் இஜ்ல், மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிருந்தாங்க. வர்றதுக்குள்ள இவங்க என்ன செஞ்சாங்க, சாமரியுடைய அந்த சூழ்ச்சிக்கு ஆளாகி காளை கன்றை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான், ஒரு காளை கன்றை எடுத்து என்ன செஞ்சான்,
நான் நீங்கள் பார்க்காத பார்த்தேன்னு சொல்லி ஜிபல் இஸ்லாமுடைய அந்த அவங்க வந்துட்டு போன அந்த காலடி தடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து எதில் போட்டான், அந்த காளைக்கன்றுக்குள்ளே போட்டவுடனே அது ஒரு சத்தம் போட்டுச்சு. உடனே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை வணங்கினாங்க. அப்போ இபாதத், அதாவது காளைக்கன்று வணங்கினதுலேருந்து அவங்க தௌபா செஞ்சது பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏவனா என்ன, அமரல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏவினான், யக்தார மின் கௌமிஹி, அவருடைய கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுப்பதற்கு, ரிஜாலன், சில ஆண்களை, எதுக்கு, யஅ்ததிருன இலைஹி, அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவதற்காக, மின் இபாதத்திஹிமுல் இஜ்ல, அவர்கள் அவருடைய வணக்கத்தின் காரணமாக காளைக்கன்றை அவர்கள் வணங்கியதன் காரணமாக அதிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி சில நபர்களை தேர்ந்தெடுத்து கூட்டு வரும்படியாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அது ஒரு இடத்துல எல்லாம் சொல்லியும் காமிக்கிறான். ஃபக்தார மூசா சபஈன ரஜுலன் மின் ஹியாரிஹிம், அவர்களில் சிறந்தவர்களை ஒரு 70 நபரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வக்தார மூசா கௌமஹு சபஈன ரஜுலன் லிமீகாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70 நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவருடைய கௌமிலிருந்து. லிமீகாத்தினா நம்முடைய வாக்குறுதிக்காக, நம்முடைய அந்த இடத்துக்காக வேண்டி. லிமீகாத்தினா அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதி இருக்குதுல்ல, அந்த அந்த நிர்ணயம், அந்த இடம், அதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, 70 பேரை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த வக்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அந்த தவணை, அந்த வக்து வாக்குறுதி, அதுக்காக என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கட்டளையிட்டா என்ன சொன்னான், நீங்கள் என்ன செய்யுங்க, பனி இஸ்ரவேலிலிருந்து ஒரு சில பேரை கூட்டுவாங்க, அவங்க சிலை காளை கண்ட வணங்கினதுனால அவங்கள கூட்டு வந்து என்ன செய்யுங்க, மன்னிப்பு தேட வைங்க என்பதாக சொன்னான். அப்போ அது ஒரு சம்பவமாக இருக்குன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்களில் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட அல் ஹைர் ஃபல் ஹைர், இந்த 70 பேரில் ரொம்ப சிறந்தவங்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, அவங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கூட்டு போய் அப்போ அவங்கள்ட்ட இப்போ அவங்கள சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்க, நீங்கள் செஞ்ச செயலுக்கு தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இன்னைக்கு இங்கே பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய இதை சுத்தப்படுத்துங்க, உங்களுடைய நோன்பு வைங்க, உங்களை சுத்தப்படுத்துங்க, உங்களை வந்து என்ன செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க, அதே மாதிரி உங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக சொல்லிட்டு, உங்களுடைய ஆடைகளை சுத்தப்படுத்துங்க என்பதாக சொல்லிட்டு என்ன செய்ய, அவங்கள கூப்பிட்டு தூர்சினா மலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தூர்சினா மலையை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இடங்களை அடுத்து சொல்லுவோம். அப்போ அதனுடைய குறிப்பிட்ட அல்லாஹ் கொடுத்த அந்த நேரத்துக்காக என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. அப்போ இவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தான் போகிறாங்க, அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படி தான் போகிறாங்க. அப்போ போனவுடனே அங்கே போனோடனே என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டு போனவுடனே பார்க்குறாங்க, அங்கே அந்த மலைக்கு பக்கத்தில் போனவுடனே ஒரு மேகம் ஒன்று என்ன செய்யுது, அவங்கள அப்படி மூடிடுது, மலையே மூடிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்குள் நுழையிறாங்க. இந்த கூட்டத்தையும் சொல்கிறாங்க, உள்ளே வாங்கங்கிறாங்க. இவங்களையும் உள்ளே வாங்கங்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சுறாங்க, இப்போ எப்போவுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வாங்கினோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போவுமே பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நெற்றியில் ஒரு பெரிய ஒரு ஒளி மாதிரி பரவுமா. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, ஆதமுடைய மக்களில் யாரும் அதை பார்க்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கும் இதுக்கும் திடையாயிருது, திற மாதிரி. அப்போ அந்த கூட்டம் உள்ள நுழைஞ்சு என்ன செய்கிறாங்க, உள்ள நுழைஞ்ச பிறகு அவங்க எல்லாம் சஜிதால விழுந்துடுறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறத கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், சில கட்டளைகளை கொடுக்குறான், சிலதை தடுக்கிறான். ஏன்னா இஃபாயில் வலா தஃபல், இது செய்யுங்க, இது செய்யாதீங்கன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அந்த மேகம் நகர்ந்துருது. அப்போ அவங்கள நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நோக்கி போன உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் பார்க்காம நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். இப்படி சொல்லவுமே உடனே என்னது, அவங்கள இடி முழக்க மாதிரி ஒரு சத்தம் வந்து பிடிச்சது. எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய ரூஹெல்லாம் அப்படி பிளந்துருது, விளக்கப்பட்டு அப்படியே மௌத்தாகி விழுந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நீ நினைச்சா முன்னாடியே என்ன செய்யலாம், இவங்களை என்னை அழிச்சிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய மடமைத்தனத்தினால என்ன செய்கிற, நீ அழிச்சிடாத யா அல்லாஹ். மடத்தனம் செஞ்சுட்டாங்க, என்ன செய்ய, பனு இஸ்ரவேலுக்கு நான் போய் என்ன செய்வேன், பதில் சொல்ல வேண்டியிருக்கு யா அல்லாஹ், நீ என்ன செய்ய. அதனால அதாவது இவங்க என்ன இது, அவங்க வந்து இப்படி கேட்டோன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவங்கள எழுப்பிடுறான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு துவா கேட்டாங்க. எப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆத்தினா மாலம் துஅத்தி அஹதன் பஅதனா, எல்லாம் எங்களுக்கு தான் வேற யாருக்கு எங்களுக்கு பிறகு கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு வெறுப்பான ஒரு துவா கேட்ட. இந்த துவா அல்லாஹ் வெறுத்துட்டான், இது பிடிக்கல.
அல்லாஹ்வுக்கு பிடிக்காதனால அவங்களுக்கு இந்த இடி முழக்கம் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க. அல்லாஹ் எப்படியாவது என்ன செய்ய இவங்கள எழுப்பிரியா அல்லாஹ், இவங்கள நீ காப்பாத்தியா அல்லாஹ் என்பதாக துவா செய்கிறாங்க. என்ன துவா செய், ரப்பி லவ் ஷி'த அஹ்லக்தஹும் மின் கப்ல் வ இய்யாய அத்துஹ்லிக்னா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா இன் ஹிய இல்லா ஃபித்னத்துக துலில்லு பிஹா மன் தஷா வ தஹ்தி பிஹா மன் தஷா தஹ்தி மன் தஷா. ஏலா இது என்னது, நீ ஒரு சோதனை தான் நடத்துற எங்களுக்கு, இந்த மடையர்கள் செஞ்சதுனால அவங்களை அழிச்சிடாத. அஹ்யாஹும் அல்லாஹு ஜஅலஹும் அம்பியா குல்லஹும். அப்போ ஒரு ரிவாயத்தில் வருது அவங்களை என்ன செஞ்சான் அல்லாஹ் உயிராக்கிட்டான், அவங்கள ஃபுல்லாக நபியாக ஆக்கிட்டான்னு கூட ஒரு ரிவாயத்தில் வருது. நபியாக ஆக்கிட்டான்னு கூட வருது. அப்போ இந்த அளவுக்கு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இந்த கூட்டத்தை கூட்டு போய் இந்த கவுமை கூட்டு போய் என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு விளக்கத்தை சொன்னாங்க. விளக்கம் சொல்றாங்க. அப்போ ஃபக்தார மூசா சப்ஈன ரஜுலன் மின் ஹியாரிஹிம் கமா கால தஆலா வக்தார மூசா கௌமஹு சப்ஈன ரஜுலன் லி மீகாத்தினா வகால லஹும். அவங்களுக்கு சொல்றாங்க, சூமு நோன்பு வைங்க, ஒத்தஹர் தத்தஹரு சுத்தமாகிக் கொள்ளுங்க, ஒத்தஹிரு சியாபக்கும் உங்கள் ஆடைகளை பரிசுத்தப்படுத்துங்கள், ஃபஃஅலு நலவை செய்யுங்கள், ஃபஃஅலு ஃபஃஅலுனா என்னது, இவங்க இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை கொடுத்தனா ஃபஃஅலு செஞ்சாங்க. வஹரஜ பிஹிம் இலா தூரி சீனா, தூரி சீனாங்கிற மலையின் பக்கம் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியேறி சென்றார்கள். தூரி சீனாங்கிறது எஜிப்தில் உள்ள ஒரு மலை. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்கள் அடுத்த பாடத்தில் தெளிவாக தூசினா மலை பற்றி சொல்லப்படும். ஃபகாலுலி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க என்ன செய்றாங்க சொன்னாங்க, உத்லுப் லனா அன் நஸ்மா கலாம ரப்பினா, எங்கள் ரப்பினுடைய பேச்சை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்க. உத்லுப்னா எங்களை என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்க, நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் ரப்புடைய பேச்சை கேட்கணும். ஃபகால மூசா சொன்னாங்க, அஃபால் செய்கிறேன், கவலைப்படாத. ஃபலம்மா தனா மூசா மினல் ஜபலி, மலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருங்கிய பொழுது வகா அலைஹில் கமாமு, அவர்கள் மீது என்னது ஒரு மேகம் வந்து அப்படி விழுந்துச்சு. ஹத்தா தக்ஷல் ஜபல குல்லா, முழு மலையும் அப்படி மூடிடுச்சு. மேகம் வந்து என்ன செஞ்சு அப்படி முழு மலையும் அப்படி மறைச்சிருச்சு. வதனல் கௌமு ஹத்தா இதா தஹலு ஃபில் கமாமி வகஉ சுஜூதா. வதனல் கௌம், இந்த கூட்டம் என்ன செஞ்சு அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஹத்தா எது வரைக்கும்னா இதா தஹலு ஃபில் கமாமி, கமாமில் அவர்கள் நுழைந்த பொழுது வகஉ சுஜூதா, எல்லாரும் அப்படி சஜிதாலே விழுந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஃபசமிஉல்லாஹ யுகல்லிமு மூசா, அப்போ அல்லாஹுவை செவியிற்றார்கள். ஃபசமியுனா கேட்டார்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய சத்தத்தை, யுகல்லிமு மூசா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் அல்லாஹு தஆலா பேசுவதை, பேசும் சப்தத்தை இவர்கள் செவியுற்றார்கள். யமுருஹு, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏவுகிறான். வ யன்ஹாஹு, சில கட்டளைகளை கொடுத்து தடுக்கிறான். சிலதை செய்யுங்கன்னு சொல்றான், இஃபால் வலா தஃபால், இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிடுறான், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றான். அப்போ இந்த உரையாடல் முழுக்க நடக்குது. இதை என்ன செய்றாங்க, அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாம்பாங்க. ஒரு நபிக்கு ஒரு பேர் மாதிரி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஹபீபுல்லா, அது உயர்ந்த பேர். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ஹலீலுல்லா, அது தோழர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது ரூஹுல்லா மஸீஹ் என்பதாகவும் சொல்லுவாங்க, ரூஹுல்லா. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கலீமுல்லா, சில இடத்துல ஈசா சஃபியுல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கலீமுல்லா. அப்போ ஃபசமிஉல்லாஹ யுகல்லிமு மூசா யஅமுருஹு வ யன்ஹாஹு. ஃபலம்மன் கஷஃப அன் மூஸல் கமாமு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அந்த மேகம் விலகிய பொழுது அக்பல இலைஹிம், அவர்களை யார், அந்த பனு இஸ்ரவேலர்ல அந்த 70 பேரையும் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னோக்கினார்கள். முன்னோக்கினோடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை ஃபகாலுலி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னாங்க, லன் நுமின் லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் உங்களை, ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாவை தெளிவாக பகிரங்கமாக கண்கூடாகன்னு சொல்லலாம், நேருக்கு நேராக நாங்கள் பார்க்காம ஈமான், பார்க்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு தான் எனது அல்லாஹ் பிடிச்ச பிடி, அவங்கள என்ன பாடுபடுத்தினா என்பதை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், இங்க விளக்கத்தில் நம்ம சொன்னோம். அப்போ இது வந்து என்ன செய்யுது, ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, முன்னாடி ஆயத்துல நியாமத்தை சொன்னான், இந்த இடத்துல என்னது, நியாமத்தை செஞ்சு அவ்வளோ நியாமத்து கொடுத்து நீங்க எவ்வளோ அநியாயம் பண்றீங்க, எவ்வளோ அட்டூழியம் பண்றீங்க சொன்னல, பண்ண அநியாயம் துகையான், அநியாயம் பண்ணாங்க. என்ன, இதுல வணங்குனது பெரிய அநியாயம். ஜுஹூத், அந்த பிடிவாதம், முரண்பாடு. என்ன, ஏற்றுக்கொள்ளுங்கன்னா இல்லை நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க. தப்தீஹிம் அவாமிரில் அடுத்து வரும் கட்டளை, அல்லாஹ் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் என்னது மாற்றி மாற்றி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுட்டாங்க. அப்போ இதைத்தான் என்ன செய்யலாம், முந்தைய ஆயத்தோட
அல்லாஹ் தொடர்புபடுத்துறான். சென்ற ஆயத்துல இந்தந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இந்த ஆயத்துல இந்த நியாமத்துல காட்டப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க? மாறு செய்றீங்கங்கிற விஷயத்த அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே இதுல முனாசிபத் தான் 2 ஆயத்துக்களுக்கும் உள்ள தொடர்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதைத் தொடர்ந்து தூர் சீனா மலையை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். லோகத்துடைய அர்த்தத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் நமக்கு தெளிவாக சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நாம் இந்த ஆயத்துகளின் மூலமாக க கற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய மனதிலே நிறுத்தி அது நமக்கு ஹிதாயத்திற்கு காரணமாகவும் தக்வாவிற்கு காரணமாகவும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பனி இஸ்ரவேல் போன்று முரண்டு பிடிக்கக்கூடிய, மாறுபாடு செய்யக்கூடிய, அட்டூழியம் அநியாயம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளை மாறு செய்யக்கூடிய மக்களாக ஆவதை விட்டும் நம்மை அல்லாஹு தாலா அணு அணுவாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.